வரையும் டிஎம்கே வந்து பெரிய பார்ட்டி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கும். இந்த 4 வருஷத்துல புரொபகேண்டாவும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி தான் நம்மலாம் பெரிய பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம். நீ நல்லா யோசிச்சு பார்த்தீன்னா, தமிழ்நாடுல பெரிய பார்ட்டினா அது ஏடிஎம்கே தான். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்து 4% ஓட்டுல தான் திமுக காரன் ஜெயிச்சிருக்கான்னா, அப்ப அதிமுகவோட பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் பார்த்துக்கோ. அதுவும் எடப்பாடிய ஃபேஸ வச்சு. ஒரு எடப்பாடி பேச வச்சு அவன் வந்து 4% தோத்து போயிருக்கானா, அப்போ எவ்வளவு பெரிய பார்ட்டி ஏடிஎம்கே. சோ ரியல் பாலிடிக்ஸ பொறுத்தவரையும் ஏடிஎம்கே தான் பெரிய பார்ட்டி கிரவுண்ட்ல. ஆனா ஏடிஎம்கே காரனுங்க நல்லா தெரியும் நம்மளுக்கு இந்த வாட்டி எதுவுமே வராதுன்னு. டிவிகே ஓட்ட ஸ்ப்ளிட் பண்றதுக்கு அவதூறம் பரப்புவானுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். டோன்ட் கெட் டைவர்ட் அண்ட் டோன்ட் கெட் ட்ராப் ஆன் திஸ். அதுல ட்ராப் ஆகி உட்கார்ந்து அதுக்கு நீ கன்வின்ஸும் ஆன்சரும் குடுக்கணும்னு நினைக்கவே நினைக்காத. ஏன்னா இப்போ சவுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றல, சவுக்கு செட் பண்ற நரேட்டிவ சிபிஐ ஆபீஸ்ல என்கொயரி பண்ணுவானா? ஒண்ணும் பண்ண மாட்டான். சிபிஐ என்ன என்கொயரி பண்ணுதோ அதுபடிதான் இது போகும், கேஸ் போகும். சவுக்கு ஒரு நரேட்டிவ் தூக்கி போட்டதெல்லாம் உட்காந்து சிபிஐ என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காது. எஸ்ஐடி இருக்கு, ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருக்காரு, எல்லா டேட்டாஸா இருக்கும். சவுக்கு போடுற நரேட்டிவ்க்கெல்லாம் உட்காந்து சிபிஐ என்கொயரி பண்ண நம்ம ஏன் ஆன்சர் பண்ணணும் அப்போ? சிபிஐ கண்டுக்க போறது இல்ல இந்த கேஸ. அப்போ சவுக்க கண்டுக்க போறது இல்ல. அப்புறம் நம்ம ஏன் உட்காந்து சவுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கணும்? சவுக்கு வீடியோ பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? அதெல்லாம் விட்டு போ. ஓகேவா? அவன பத்தி உங்க அந்த லோக்கல்ல கிறுக்கு பாரு. பையத்த பத்தி கழிக்கிறதே ஒரு ஒரு நம்ம வேர்ஸ்ட் டைம்யா. அவன் கிறுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல இதுக்குள்ள சொல்லுவேன். சவுக்கர தூக்கி இல்லப்பா. பாருப்போ. லெட் 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 எஜுகேட் பண்ணிடுறோம்ல. பசங்களுக்கு இதான் மேட்டர். இதுதான் பேஸ். ஓகேவா? அது ஒண்ணு இந்த பண்ணிக்குவோம். முதல் அண்ட் நம்மட அ பசங்களுக்கு வச்சு செய்யோனியா. சில பசங்கள் வந்து ஒரு கிறுக்குத்தனமா அவன ஃபாலோ பண்ணிக்கொண்டு பயன்பட்டு கொண்டு தெரியணும். இப்ப இன்னொன்னு அத வேணாம் பாருங்க, இத வேணாம். இல்ல இல்ல பாருங்கோண்டு. இல்ல. இல்ல இல்ல. இந்த வேர்ட் வேணாம். கிறுக்குத்தனமான்ற வேர்ட் வேணாம். அத விட்டுருவோம். இது ஒண்ணு பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்க பாரு. ஆ தயவு செஞ்சு சொல்றேன். உனக்கு ஷையா இருக்கேன். எனக்கு ஷையா இருக்கு. போய் பீப்பிள மீட் பண்றதுக்கு ஒரு ஷை. எனக்கு வந்து ப ஆ மக்கள் கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. மக்கள எப்படி அப்ரோச் பண்றது தெரியல. எப்படி பண்றது தெரியல. இங்க பாரு. அப்படி இருக்கிறவன் தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு 10 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வை. இருக்கிற எல்லா ஃபேமிலி குரூப்லயும் டிவிகேவ பத்தி பேசுறத விட, என்னோட சைக்காலஜி எஃபெக்ட்ஸ் எப்படி இம்பாக்ட் பண்ணியிருக்குன்றத வச்சு நான் சொல்றேன். டிவிகேவ நீ ஃபேவரா பேசுறதுக்கு முன்னாடி, டிஎம்கேவோட எல்லா அட்ராசிட்டீஸும் அனுப்பும் உங்களுக்கு. பார்க்குறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு ரேப் ஒரு 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 ரேப் அண்ட் மர்டர் நடந்திருக்கு அனுப்பு. கொலை நடந்திருக்கு அனுப்பு. ஊழல் பண்ணியிருக்கான் அனுப்பு. அனுப்பிச்சுட்டே இரு. அவங்களுக்கு அது விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். 100 வீடியோ அனுப்பிச்சா அதுல ஒரு வீடியோவாவது பார்ப்பான். அந்த ஒரு வீடியோல அர்த்தம் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் எலக்ஷன் 5 நாள் முன்னாடி நம்மள்து பண்ணோம். இது ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா வந்து ஒருத்தன வந்து கொண்டு வரது தான் என் பிளான். அதான் நீ முடிஞ்சா ட்ரை பண்ணு. ஓகேவா? டிஎம்கே பண்ண அவ்ளோ அட்ராசிட்டி வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராம்ல அவ்ளோ வீடியோஸா இருக்கு. நீ போட்டு கம்யூனிகேட் பண்ணு. ஷையா இருக்கான் கம்யூனிகேட் பண்ணு. ஷை இல்ல போல்டா இருக்கேன். நான் வந்து எல்லாரையும் மீட் பண்ணி பேசணும். சூப்பர்ரா! தயவு செஞ்சு பேசு. தயவு செஞ்சு பேசு. 4 பேர்கிட்ட பேசு. முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணு. ஒரு ஓட்டு உனக்கு எக்ஸ்ட்ரா விழுந்தாலுமே அது பெனிஃபிட் தானே. 1 1/2 2 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் பேயா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். கேஸ் வாங்கிக்கிட்டு, சுத்திக்கிட்டு, ஆ எவன்லாம் தெரியாது. அவன்லாம் நம்மள பத்தி பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான் தற்கூரின்னு. இன்னைக்கு நாச்சியார்ன்னு ஒருத்தவங்க, எதுக்கு இப்படி ஒரு நான் தான் சொல்லுவேன் அட்டென்ஷன் சீக்கர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அது அவங்களோட இதுதான் சொல்லுவேன் அட்டென்ஷன் சீக்கர் தான். அவங்க மேல அட்டென்ஷன்ஸ் இருக்கணும் எப்பயும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாரி ஆள்கிட்ட எல்லாம் நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாரி நெறைய இருக்கு. ஓகேவா? சோ நீ பொறுமையா ரொம்ப போல்டா போ. அண்ட் தளபதியே நேத்து ஓப்பனா சொல்ட்டாரு. மத சார்பற்றத நம்பும். நீங்க இதுக்கு மேல எவனா உட்கார்ந்து நம்மளுக்கு சங்கி வேஷம் பூசுறான்னா, அவன் 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 நரேட்டிவ் தான் செட் பண்றான். இன்னும் சிறுபான்மையர்கள் ஓட்ட வந்து டைவர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். நீ தான் கட் அண்ட் கிளியரா தெரிய வச்சிரணும். டிவிக்கோட ஸ்டாண்ட. வப்புக்கு எதிர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வப்புக்கு எதிர்த்து ரோட்ல போராடுனவங்க மேல திமுக கேஸ் போட்டான். நம்ம வம்புக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ போட்டு ஜட்மெண்ட் வாங்கி ஸ்டே வாங்கியிருக்கோம். அதுதான் டிவிகே வாஸ் டிஎம்கே. எக்ஸ்பிளைன் நீ தான் பண்ணணும். மக்களுக்கு தெரியாது. நீ தான் பண்ணணும். யங்ஸ்டர் பாலிடிக்ஸ் பேசணும்னு நினைக்கிறான். ஆனா பேசினா தற்குறின்றான். ஏன்னு கேளு. அவன் ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க தான் ஆன்சர் பண்ணணும். இது மாதிரிலாம் இருக்கு. நீ பண்ணணும். தயவு செஞ்சு பண்ணு. ஒரு வேளை உனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல ப்ரோ என்ன ரொம்ப வந்து இது பண்றானுங்க, கார்னர் பண்றானுங்க. யார் என்ன கேட்டாலும் ஒரு மாரி என்ன வந்து அ ஏதாவது எடக்க முடக்கா கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இந்த 5 வருஷத்துல உன் கரண்ட் பில் எத்தன வாட்டி ஏறுச்சுன்னு கேளு.
வீட்டு வரி எத்தனை ஏறுச்சுன்னு கேளு. வீட்டு வரி எவ்வளவு கட்டுனீங்க 2021க்கு முன்னாடி, இப்ப எவ்வளவுன்னு கேளு. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கேள்வி கேட்டாலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு 1000 வந்துச்சா? கூட்டுறவு வங்கியில எல்லாருக்கும் போயிட்டு 5,000 நகைய வைங்க. வச்சுட்டு மீட்டுங்க ஃப்ரீயானாரு. எல்லாரும் மீட்டுனீங்களா? எல்லாராலையும் மீட்டு முடிஞ்சிச்சா? நாள் முதல்வன் திட்டத்துல எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல் ஆனாங்க? எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சு? பள்ளி கல்வித்துறையில என்ன டெவலப்மெண்ட்? ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்றது ஸ்கேல் கம்மியாயிடுச்சு. பெர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு. இத சொன்ன தளபதி மேல ஆ அது அது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஃபேக்ட் செக் போட்டான். ஏய் ஃபேக்ட் செக் யார் தெரியுமா? அது வந்து இந்த டிஎம்கே ரூல்ல வந்தோனே புதுசா அவங்களுக்குன்னு தனியா ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி, அந்த டீம் அசைன் பண்ணி அதுக்கு காச குடுத்து வச்சிருக்கானுங்க கவர்மெண்ட் காசுல. ஃபேக்ட் செக் பண்ணா ஒன் ஆஃப் த ஜோக்கர்ஸ்ன்னு ஜோக் மாரி ஒரு வேலைய பண்ணானுங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, மாணவர்களுக்கு அதாவது கடலோரம் சேர்ந்த தொகுதியில இருக்க ஏரியால வந்து நம்ம வந்து மெரைன் காலேஜஸ் வைக்க சொல்லி சொன்னோம். அது தப்பு. ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா கோட் பண்ணா, ஃபிஷர்மேன் கோர்சஸ் சொல்றான். ஒரு காலேஜ்ல ஒரு ஃபிஷர்மேன் ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் தான் மெரைனா. டேய் மெரைனுக்கும் ஃபிஷர்மேனுக்கும் என்ன ஃபிஷர்மேன் கோர்ஸும் ஒண்ணாடா? அந்த செருப்பு இந்த செருப்பு ஒண்ணா? ஃபேக்ட் செக் இந்த பிளண்டர் பண்ணா. ஆனா அது நம்ம தளபதி சொன்னது பொய்ன்னா. எப்படி ஃபிஷர்மேன் கோர்ஸ் எப்படி மெரைன் ஆகும்? ஏய் இது மாதிரி நிறைய பிளண்டர்ஸ் இருக்குடா. நம்ம தான் எடுத்து சொல்லணும். ரீகால் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். எஸ் அப்வியஸா இந்த டைம்ல உனக்கு அவன் பண்ணது எல்லாத்தையும் ரீகால் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா வேற வழியே இல்ல. ரீகால் பண்ணு. ரீகால் பண்ணலையா? ரீகால் பண்ண பசங்களுக்கு எடுத்து போடு. அங்க உட்காந்து உன்னோட ஈகோ, ஆட்டிடியூடு, அவன் பண்ண வீடியோலாம் நான் ஏன் ப்ரோ ஷேர் பண்ணணும்? அவன் பண்ணதுக்கெல்லாம் நான் ஏன் அப்படிலாம் பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கு. எல்லாரும் ஒரே சேர்ந்தா ஒரே லைன்ல ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான். ஹெசிடேஷன்ஸ் இருக்கும் எல்லாருக்கும். இது பரவாயில்ல ஒரு 15 மினிட்ஸ் ஹெசிடேஷன்ல இரு. ஆத்தா ஹாஃப் அன் ஹவர் அதுக்கு அடுத்த 15 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் ஆயிடு. 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டிருக்கோம்டா. ஒரு நாள் 2 நாள்லாம் இல்ல. 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எல்லாமே ஃபீல் பண்ணிட்டோம். பாலிடிக்ஸ் எவ்வளவு டர்ட்டி, எவ்வளவு கேவலமான பாலிடிக்ஸ்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க வந்துட்டு கடைசி நேரத்துல அப்படியே ட்ரை பண்ணலாம். அப்படிலாம் விடவே கூடாது. லாஸ்ட் மினிட் தானே பாத்துக்கலாம். ஒரு நாளும் உனக்கு ஒரு கோல்டன் டைம். அவன் பண்றான் நீ பண்ணிட்டு போயிடு அவ்வளவுதான். உனக்கு ஜஸ்டிஃபை கொடுத்துக்கோ அவ்வளவுதான். நீ வந்து வேலை செஞ்சனா உனக்கு திருப்தியா இருக்குன்னு ஃபீல் இருக்கும்ல அவ்வளவுதான். சின்ன சின்ன அட்வைஸ் எங்கன்னா வந்ததுன்னா அது எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சூப்பரா பண்ணிட்டு போறோம். கிரியேட்டிவா பண்ணிட்டு போவோம் அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ஓகே தேங்க்ஸ் ஆல். இவ்வளவுதான் மேட்ரு. கான்பிடண்டா இருக்கடா. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். அன்பு ப்ரோ சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. ஓகே. நான் வந்து ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னா, சங்கி ஸ்பேஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு 2 பாயிண்ட் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா பேசுறா, இது நியாயம், இது பாரு நியாயம் பாரு அப்படின்னு கேட்டா அவன் இதையும் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. கொத்தடிமை ஸ்பேஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு 2 பாயிண்ட் நான் உங்களை வாங்க நம்ம நேர்மையா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாயிண்ட் சொன்னா அதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அது ரெண்டுமே ஒரே நாய்ங்க. சங்கி கொத்தடிமை டயர் நிக்கிஸ் எல்லாத்தையும் ஒரு ஜான் இடைவெளியில இருக்க எலெக்ஷன் வரைக்கும் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே. நான் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் எல்லாம் சொன்னதையே கொஞ்சம் ரீகேப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம மெயினாக வந்து ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். அதாவது கிரவுண்டில் மற்ற இடத்துலலாம் நிறைய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நமக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. அதாவது இங்கே வர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த டாபிக் படி பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணணும். நம்ம என்ன பண்ணணுமோ அதாவது நம்ம கேண்டிடேட்டை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிஎம்கேவோட இதை நம்ம நெகட்டிவை வந்து ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. அதே மாதிரி முன்னாடி கரெக்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க என்னென்னா, ஆக்சுவலாக நம்மளோட பவர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளோட பவரை மற்றவங்க ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்மளே வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணுறதுனால ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் கிடையாது. அந்த பவர் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்மளை யூஸ் பண்ணியே அந்த நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இதுக்கும் நம்ம இது பண்ணாமல் அவங்க அதே மாதிரி பிளைண்டாக நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு அஃபிஷியலாக எது வரலாட்டியுமே அது நரேட்டிவ் தான் அப்படி டவுட்டுக்கே போகக்கூடாது. கண்டிப்பாக அது நரேட்டிவ் தான். நமக்கு அஃபிஷியலாக நமக்கு மேலேருந்து வர்றதை தாண்டி வேறு என்ன வந்தாலும் யார்கிட்டேருந்து வந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது நரேட்டிவ் தான் செட் பண்ணுறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் நம்ம இருக்கணும்.
அது நம்ம கொஞ்சம் கூட டவுட்ஃபுல் ஆயிடக்கூடாது, கான்ஃபிடன்ஸ் லெஸ் ஆயிடக்கூடாது. அது இன்னொன்னு சொன்னீங்க அதே மாதிரி தான். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் தான் தலைவருக்கு கான்ஃபிடன்ஸ். ஸோ நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து ஹையாவே இருக்கணும். கொஞ்சம் கூட டவுட்ஃபுல்லா இருக்கக்கூடாது. நானும் 2, 3 பேத்துல யாரோ போயிட்டு ஏதோ பேசிட்டுலாம் இருந்தாங்க. எத்தனை சீட்டு அப்படி இப்படின்னு 30, 40 அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம சைட்லன்னு சொல்றேன். அதெல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நம்ம ஃபுல் கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ இருக்கோ, அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், மத்தவர்லாம் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு தான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டவுட்ஃபுல்லா இருக்கனால தான் அவங்க இன்டைரக்ட்டா போய் பேசும்போதெல்லாம் வந்து நம்ம வாரியர்ஸ்க்கு இல்ல சோஷியல் மீடியாலன்னு சொல்லி நமக்கு அவர் கிளாரிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம டவுட்ஃபுல்லா இருக்கிறது மேல அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகுது. ஸோ அதனால அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல நம்ம ஹையா வச்சுக்கிட்டோம்னா, அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா அவங்க மத்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம வேலைய பார்க்கலாம். அதே மாதிரி பாசிட்டிவ்க்கு பதிலாக நெகட்டிவ் சொல்கிறது இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி தான். நீங்கள் நெகட்டிவ் இப்போ வந்து இது நடந்துருச்சுன்னா நம்ம தெரியும்ல, நமக்கு டிஎம்கேவோட சப்போர்ட்டாக அப்பாவோ யாரோ இருக்காங்கன்னா, இங்கே பாருங்க இப்படி நடக்குது, நீங்கள் என்ன இவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கள கொஸ்டின் பண்ண வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வச்சு இன்னைக்கு பாருங்க இப்படி நடந்திருக்கு, நேற்று பாருங்க இப்படி நடந்திருக்கு, குழந்தைக்கு பாருங்க இப்படி நடந்திருக்கு, அந்த மாதிரி அந்த நெகட்டிவ். அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்களா, நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின் அவங்களுக்கு நெகட்டிவாக நம்ம பாசிட்டிவாக பண்ணுறதை தாண்டி அந்த மெயினான நெகட்டிவே வச்சு போண்டாலே அவங்களும் வந்து அவங்களும் யோசிப்பாங்க. ஓ நம்ம போடணுமா என்னன்றது, அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, நம்ம இப்போ ஃபேமிலி மெம்பர்னா நம்ம சொல்கிறது கரெக்டு தானேன்னு அவங்க யோசிப்பாங்க, நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருந்தால். ஸோ இவ்வளோ தான், கொஞ்சம் ரஷ் பண்ணி சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் இது கிடைக்கிறதுக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அதனால் ஓகே, தேங்க்யூ. டிலேக்காக மன்னித்துக் கொள்ளவும். ஆனா ரொம்ப பேர் நிக்கிறீங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐபிஎல் வந்தா சண்டை போட்டுக்காதீங்கயா. இந்த வாட்டி ஆச்சு கொஞ்சம் இவருக்காக ஐபிஎல்லாம் ஒரு எவ்வளோ 23 நாள் தான் விட்டுட்டு இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, பவித்ரா சொல்லுங்க. இல்லை, இப்போ இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் நீட்டன், வைஷ்ணவி, ரஞ்சனா நாச்சியார், சவுக்கு சங்கர், மாரிதாஸ், தயவு செஞ்சு இவங்களை எல்லாம் பிளாக் பண்ணிடுங்க. 1.5 மாதத்துக்கு யாருமே அவங்கள ஃபாலோவே பண்ணாதீங்க. அவங்ககிட்ட போனால் தான் நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதுக்குள்ளே போய் ட்ராப் ஆகிறோம். அவங்களுக்கு பார்க்கவே இல்லைன்னா நம்ம ஏன் ஆக போகிறோம்? நம்ம பாசிட்டிவானதை மட்டும் பாருங்கள், நெகட்டிவானதை பார்க்காதீங்க. அவங்க வந்து நம்ம வந்து நிறையா இருக்கோன்னு சொல்லி நம்மளோட வீக்னஸ், ஓகே இந்த விஷயத்தை கொண்டு போனால் இவங்க எமோஷனல் ஆவாங்க அப்படின்னு அவங்க நல்லா அந்த ட்ராப்பை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தெரிஞ்சு வச்சு தான் நம்மளை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டோன்ட் ஃபாலோ இன் தட். எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு, தயவு செஞ்சு ஒரு 30 நாள் 35 நாள் தான் இருக்குது, பிளாக் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக மட்டும் பாருங்கள், நெகட்டிவாக எதையும் பார்க்காதீங்க. ஸோ நெகட்டிவிட்டி வந்தாலே நம்ம வந்து முன்னேறவே முடியாது. நம்ம மேலே அடுத்தவங்க விமர்சனம் வைப்பாங்க, அது வந்து இல்லைன்னு சொல்ல. பட் அதை பாசிட்டிவாக நம்ம எப்படி மாற்றுறது? அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, நம்ம இதை தான் பேசுவோம்னு சொல்லி, இல்லை உங்களுக்கு அப்படி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா தயவு செஞ்சு அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணிட்டு பாசிட்டிவானது மட்டும் பாருங்கள். இவன் இப்படி தான் பேசிகிட்டே இருக்கான்னா அவனுக்கு கீழே போய் நம்ம என்ன பண்ணுறோம், அவனுக்கு கீழே போய் நிறைய கமெண்ட் போட்டு அவனோட போஸ்ட்டை வந்து ரீபோஸ்ட் பண்ணி 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 அவனுக்கு ரீச் கொடுக்குறதே நம்ம தான். அவனை கண்டுக்காமல் விட்டு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்காதுல்ல, பிளாக் பண்ணிடுங்க. சன் நியூஸே பிளாக் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் அவனை ஒரு சிலர் அந்த போஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இப்படி பேசுகிறான் இப்படி பேசுகிறான்னா அவனை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களோட டிஎன்ஏவே அப்படிதான். தனி மனித தாக்குதல், அண்ணாவோட ஃபோட்டோவை போட்டு கேவலமாக சித்தரிச்சு போடுறது, இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும். மறுபடியும் ஏன் போய் நம்ம திரும்ப திரும்ப அதையே, அதாவது பாடின பாட்டையே பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இவன் இப்படி பேசுறான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளே என்ன பண்ணுறோம், அதவே எடுத்துகிட்டு வந்து இவன் பாருங்க இப்படி பேசுகிறான், இவன் பாருங்க இப்படி பேசுகிறான்னு மறுபடியும் திருப்பி அதை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை கிளிக் பண்ணி அதை என்னன்னு போய் பார்ப்போம். அவனுக்கு தான் ரீச் ஆகும். அவனை நம்மளே வந்து மேலே எடுத்து விடுற மாதிரி ஆகுது. ஸோ அதனால யாருமே கண்டுக்காதீங்க. பிளாக் பண்ணிட்டு நெகட்டிவானதை பார்க்காதீங்க. பிளாக் பண்ணிடுங்க. பாசிட்டிவானதை பாருங்க. இதான் என்னோட சைட்ல இருந்து. சொல்றா கிஷோர். கேக்கா? சொல்லு கேக்குது. இல்லை, எல்லாருமே ஒருத்தவங்க சம்மப் பண்ணிட்டாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சில பேர் இன்னுமே வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. நேச்சராக வந்து எப்படிப்பா போய் ரோட்டில் போய் பேசுறது, திடீர்னு போகிறவங்க கிட்ட போய் விஜய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுலாம் கஷ்டம். எனக்கு நான் ஓட்டு போடுவேன், ஆனால் மற்றவங்க கிட்ட பேசுறது ஒரு மாதிரி இருக்குன்னா, நான் சொல்கிறது சிம்பிள்.
ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க ஓட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஓட்டு, உங்கள் க்ளோஸ்ட் இன்னர் ரிலேட்டிவ்ஸில் இருக்க ஓட்டு நீங்கள் என்ஷூர் பண்ணிங்கனாலே இது ஒன்று பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் வீட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டு காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 கொடுத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 45 ஓட்டு என் வீட்டுக்கீழேயே இருக்குது. நான் வந்து ரோட்டில் இறங்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு 45 ஓட்டர்ஸை அப்பார்ட் ஃப்ரம் மை ரிலேட்டிவ்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ் என்னால் ரீச் அவுட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு எக்ஸ்டென்சிவாக இந்த 30 டேஸில் நீங்கள் அவங்கள ரீச் அவுட் பண்ணிங்க. லைக் நீங்கள் வந்து லைக் டிஸ்டர்ப் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறீங்களோ அவங்கள எப்போ பார்க்குறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் அவங்க திமுக என்னென்ன பண்ணியிருக்குன்றதை பேசிட்டு நீங்கள் நம்மளை பற்றி நீங்கள் பேசலாம். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட நான் சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு 340 பேர் இருக்கான். அதில் அப்படியே 300 பேர் கொத்தடிமைகள் வேறு கட்சிக்காரங்க ஒட்டு கேட்டுட்டு இருப்பானுங்க. மீதி ஒரு 310 பேர். கிட்டத்தட்ட இதனாலே ஒரு 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 இன்டர்வெட் நான் ரோடுக்கே இறங்க மாட்டேன்ப்பா, பட் எனக்கு ஆனால் நான் ஓட்டு போடுவேன், எனக்கு கட்சிக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களால கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் நம்மளை இந்த 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 ஒரு டெக்னிக்காலே நம்மளால் ரீச் பண்ண முடியும். பேசிக்காக 60 × 300 போட்டிங்கனாலே அதுவே கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட வந்துடுது. அது டிவைட் பை பண்ணிங்கன்னா நீங்கள் தொகுதி வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 ஓட்டு ஒரு தொகுதிக்கு மாறுது. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், அது தொகுதிக்கு இம்பாக்ட் ஆகும் தான். நீங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 45 ஓட்டும் ஒரு தொகுதிக்கு தான் விழும். பட் நான் ஒரு காமனாக இது சொல்கிறேன். கிட்டத்தட்ட போன எலெக்ஷனில் மட்டும் டி நகர் இந்த மாதிரி சில தொகுதிகளில் ஒரு 150 ஓட்டு 200 ஓட்டுலாம் வித்தியாசமாக ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இம்பாக்ட் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். பேசிக்காக நீங்கள் ரோட்லேயே இறங்காமல் இறங்குறது அட்வைசபிள், ஓகேங்களா? உங்களோட விருப்பம் தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே. பட் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து நான் ஒரு உமன், என்னால் அவ்வளோ சீக்கிரம் போய் பேசிட முடியாதுன்றவங்களுக்கும் இது ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்கள், இந்த ஒரு ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்ஜாய் பண்ணி அடிங்க. இவனுங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டு அடிக்கிறத விட நீங்கள் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டே அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அவனுங்களும் ட்ரிகர் ஆகணுங்க, நமக்கும் ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பவித்ரா வந்து பிளாக் பண்ணிடுங்கன்னாங்க இல்லையா? உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டா இவங்க போஸ்ட்லாம் மிஸ் பண்ணிடுவோமோ ஃபோமோலாம் கிரியேட் பண்ணிக்காதீங்க நீங்களே. அவனுங்களை பிளாக் பண்ணிட்டா உங்க நிம்மதியை நீங்களே காப்பாத்திக்கிறீங்க. அவ்வளவுதான் சிம்பிளா. ஓகே. சேத்து மாதவன், யா சொல்லுங்க. ப்ரோ வணக்கம். நான் சவுதியிலேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ட்விட்டர் அல்காரிதமை பற்றி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம இப்போ ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒருத்தர் போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா அதில் நம்மளோட ஹேஷ்டேக் இருக்கணும். டிவிகே விஜய் ஹை குவாலிட்டி HQ அது அந்த மாதிரி ஹேஷ்டேக் இருக்கணும். ரெண்டாவது அதை வந்து யாரு ரீபோஸ்ட் போடுறாங்களோ லைக் போடுறாங்களோ அதை வச்சுதான் போட்ட போஸ்ட் உடனே ஒரு 1000 லைக்ஸ் ரீபோஸ்ட் அந்த மாதிரி ஆச்சுன்னா அது உடனே அது வந்து ட்ரெண்ட் ஆகும். அப்படிதான் ட்விட்டரோட அல்காரிதம் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து இப்போ வேற ஏடிஎம்கே போஸ்டோ டிஎம்கே போஸ்டோ அதுல போய் நம்ம ரீபோஸ்ட் போடுறதோ கோட் போஸ்ட் போடுறதோ இல்லை ரீப்ளை பண்றதோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி அவங்களுக்கு நம்ம போடணும் ஏதாவது அப்படின்னு நினைச்சோம்னா அதை நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கு நம்மளோட ஹேஷ்டேகை போட்டு நம்ம போஸ்ட் போடுறப்ப இதுதான் அப்பதான் நம்மளோட ட்ரெண்ட் வந்து ஃபாஸ்டா இதாகும். எந்த அவங்களோட போஸ்ட் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அவங்கள பிளாக் பண்ணுங்கன்னு. யாருமே பிளாக் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க என்ன போஸ்ட் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்துட்டு ட்ரிகர் ஆகாம அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கு நம்மளோட போஸ்ட் போடணும். அதுக்கு நம்மளோட ஹேஷ்டேக் போட்டு நம்ம போஸ்ட் போடுறப்ப அது வந்து எல்லாருக்குமே ட்ரெண்ட் ஆகும். அது நம்ம டிவிகேவோட போஸ்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். வேற யாரோட போஸ்ட்டுக்கும் நம்ம போடுறதோ இது பண்றதோ அது வந்து அவங்களோட இதை ட்ரெண்ட் பண்ற மாதிரி. ஸோ அதை அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிறது எனக்கு தோணும். இப்படிதான் ட்விட்டரோட அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ நோ. எனக்கு தெரியல. ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சாரி டு இன்டரப்ட். நான் இதை சொல்லணும்னு நினைச்சிட்டேன், மறந்துட்டேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. எஸ் எஸ் பேசுங்க. ஓகே, இது சின்ன விஷயம் என்னன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுல. அடுத்த வருஷம் இவன் வந்தானா வீட்டு வரியில இருந்து எல்லா வரியும் ஏறும். இதை விட டபுள் த ரேட் ஏறும். தமிழ்நாடு கடன்ல இருக்கிறத ரொம்ப நார்மலா எல்லாருமே தட்டி கழிச்சிட்டாங்க. சக்சஸ்ஃபுல்லா அதை அப்படியே வந்து கடந்து போயிட்டாங்க. அதனால என்னவா உருவெடுத்து உன் மேல ஒரு சுமையை போடுவாங்க கவர்மெண்ட். நாளைக்கு எல்லா விலையும் ஏறும். அப்போ நம்ம எல்லாமே தவிப்போம். எப்படி பிஜேபி எலெக்ஷனுக்கு பிஃபோர் சிலிண்டர் விலையை கம்மி பண்ணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் சிலிண்டர் விலை ஏற்றுவானோ அதுதான் வேலை. இங்க அது நடக்கும். அதையும் மைண்ட்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வருஷம் வர வருஷத்துலதான் விலைவாசி ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லாத்துலயுமே, ஓகேவா? ஏன்னா 10 லட்சம் கோடி ஆல்ரெடி தமிழ்நாடுக்கு வந்துருக்கு.
அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஓகே, பேசுங்க. வேற யாரு? ஓகே. ஷாலினி நான் ஏதாச்சும் சொல்றேன். பேசுறீங்களா? நான் சொல்லவா? சந்தோஷ் சொல்லுங்க சந்தோஷ். சொல்லுங்க. இப்ப நான் இந்த 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த இந்த சவுத் சங்கரன் இந்த மாதிரி தான் பேசுறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியாது தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் அது வந்து ஃபேக் நியூஸுங்கிறத நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனால அதை நீங்க ரொம்ப டேக் எடுத்துட்டு பண்ண வேண்டிய அவன் அதுல போட்டிருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் இருக்கிற எவிடன்ஸை வந்து டேம்பர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ண ட்ரை பண்றாங்கன்னா பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருப்பாங்க, வெஹிக்கிளை சீஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த இதுவே பொய் தான். ஸோ அதை பத்தி நம்ம ஒன்றும் அவ்வளோ பெருசா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் வந்து இந்த டூரிஸ்ட் டாபிக்ல நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ நான் அண்ணாவோட அந்த இதெல்லாம் இருக்குல்ல, பேர் என்ன, எலெக்ஷனோட மேனிஃபெஸ்டோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் ஒரு ஏஐ வீடியோவா ஒவ்வொரு இதையும் நான் டிவிக்கு ஐடிவிங் இல்லை அவங்க பண்றது இல்லாமல் நான் தனியாக ஓனா கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்று கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேணா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஏன்னா நான் நம்ம டீம்ல நிறைய பேர் நல்லா எடிட் பண்றவங்க நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நல்லா கிரியேட்டிவா பண்ணீங்கன்னா நல்ல ரீச் கிடைக்குது. நல்லா இருக்கு. நம்மளோட ஸ்கீம்ஸ் நிறையவே போய் ரீச் ஆகும். உங்க ஃபேமிலி குரூப்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா ஈஸியா வீடியோ ஃபார்மேட்ல பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ரீச் நல்லா இருக்கும். சந்தோஷ். வேற யாராச்சும் பேசணுமா? இல்லை நான் கீழே ரொட்டேட் பண்ணுவேன் அப்படியே. சரி, நான் கீழே போயிடுறேன் சார். ஷாலினி ஏதாச்சும் பேசுறீங்களா? ஓகே. தேங்க்யூ. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனுங்க இந்த நரேட்டிவ் செட்டிங்ஸ் வந்துட்டு எப்பயுமே நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறமும் நடக்க தான் போகுது. ஸோ போல்டா ஃபேஸ் பண்ணும் நம்ம தளபதி மாதிரி, அவ்வளோதான். இவனுங்க ப்ரெஸ்ஸை சந்திச்சாதான் வந்துட்டு பெரிய தலைவர் அப்படி இப்படின்னு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். இவனுங்க டெய்லியும் உட்காந்து காலை 8 மணி முதல் அடுத்த நாள் காலை 8 மணி வரை தினைக்கும் இதே 365 டேஸும் இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் வேலையாக வச்சுருக்காங்க. இது ஒரு மீடியா, இது ஒரு ஊடகம்னே சொல்ல முடியாது. ஸோ இவனுங்களுக்கு உட்காந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அண்ணன் தட்டி விட்டு போறாரு. ஏன்னா நாளைக்கு அண்ணனே ஏதோ ஒன்று சொன்னாலும் அந்த அண்ணன் சொன்ன மாதிரியெல்லாம் இவனுங்க போட போறதுக்கு இல்லை. அதுலேருந்து இவனுங்களா ஒரு புதிய புதிய விதமான ஒரு அர்த்தங்கள் கண்டுபிடிச்சி அதைத்தான் பேசிட்டு இருக்க போறாங்க. அதுக்கு அண்ணன் வந்துட்டு ப்ரெஸ்ஸை சந்திக்கணுன்ற அவசியமும் இல்லை, இவங்களுக்கு எந்த விதமான விளக்கமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவரு எப்போ எதை பேசணும்னு தெளிவா இருக்காரு. நம்ம மேல வர விஷயங்களை வந்துட்டு நம்ம கவனிச்சு நம்ம அதை மட்டும் பேசுவோம். நம்மளும் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே விளக்கம் வேணும். நடுராத்திரி 2 மணிக்கு எவனோ ஃபால்ஸ் நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஆன்லைன்ல ஃப்ரீயா இருக்கோம்னு ஆன்லைன்ல இருந்தோம்னா அந்த 2 மணிக்கு வந்து அண்ணன் ஏன் விளக்கம் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கக்கூடாது நம்மளும். ஸோ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, ஃபால்ஸ் நேரேட்டிவ் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த மிட் நைட்ல உட்காந்து இங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் விஜய் அண்ணா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அண்டு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் இப்போ என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஸ்டோரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டால ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு இன்ஸ்டால இதுக்குன்னு தனியா நம்ம இதுக்குன்னு தனியா டிவி கேக்குன்னு தனியா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதனால ஒரு 10 பேர் பார்த்தா கூட என்னோட பேஜ்ல இருந்து ஒரு 10 பேர் பார்த்தா கூட எனக்கு அது ப்ளஸ் தான். ஐ மீன் அண்ணாவோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டூலா நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ இது என்னோட பர்சனல் க்ரோத்துக்காகவோ அதுக்காகலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நான் இன்ஸ்டா பேஜும் ஓப்பன் பண்ணி சைமல்டேனியஸ்லி இங்கேயும் ட்வீட் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. விஜயன் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் ப்ரோ.
இப்போ நான் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்னைக்கு எலெக்ஷன் ஸ்கெடியூல் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு வந்து நான் ஃபயர் மோட் ஆன் பண்ணிட்டேன் எனக்கே தெரியாம. ஒரு 4-5 பேரு ஒரு குரூப், வாட்ஸ்அப்ல ஒரு குரூப், 4-5 பேரு ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஆன்சர், இன்னொன்னு பர்சனலா ஆன் பிசிக்கல் கிரவுண்ட்ல வந்து தெரிஞ்சவங்க யாருன்னா என்ன பேசினாங்கன்னா என் கிளாஸ் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க கடை வச்சிருக்கவங்க இருப்பாங்கல்ல, ஸோ ஹார்ட்வேர் அண்ணன் அவர் வந்து டிஃபால்ட்டா அந்த கொஞ்சம் ஏஜ்டா இருக்கவங்களாம் எதிர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அது வந்து லைவாவே அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஹடில் கொடுத்தேன். எக்ஸாம்பிள் ஆடு இருக்காரு, நல்ல பழக்கம். என்ன சொன்னாருன்னா இந்த துரைமுருகன் பண்ண அந்த பேரை வச்சு கூப்பிட்டாரு. அவர் நம்ம வந்து பதில் சொல்ல அவர் டென்ஷன், அவர் வந்து கலாய்க்கிறேன்னு நினைச்சு பண்ணாரு. நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு கூகுள் ஏஐல விசிலுக்கு என்ன தமிழ்ல என்ன தமிழ் பேரு அப்படின்னு போட்டு அவர்கிட்டே காட்டினேன். பாருங்க இதெல்லாம் தான் ஒரிஜினல் தமிழ் பேரு, இது வந்து இவங்க அதுவே கீழே 4வது ஆப்ஷன்லயே காட்டுது. இவங்க சொன்ன அந்த கேவலமான பேரு இப்போதான் அரசியல் உள்நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அதுன்னு ஏஏ சொல்லுது. அதையும் காட்டினேன். அதுக்கப்புறம் அவர் மூஞ்சே தொங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நேரா கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பதிலடி நம்ம கிட்ட நிறைய இருக்கும், நம்ம தேடணும். இன்னொன்னு, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி குழப்பம் வரும்போதெல்லாம் நான் தெளிவா இருந்தேன். எனக்கு ஏன் தெளிவுனா, நான் 1 வருஷமா அண்ணனை பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் யாரு, அண்ணன் கூட இருக்கவங்க யாரு, அண்ணன் எப்படிப்பட்டவரு. அதனால நம்ம அது எப்படி வந்து அண்ணன் கூட இருக்கவங்களாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களோ, நம்ம தூரமா இருந்தாலும் அண்ணனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் அதே ஸ்ட்ராங்கா இருப்போம். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தெரியாதவங்க அதாவது அண்ணன் மேல ஈர்ப்பு இருக்கும். ஆனா அண்ணனோட விஷயம், அவரை பத்தி, அவரோட பர்சனாலிட்டி, அவரோட வேல்யூஸ், அவரோட பிரின்சிபல் அதெல்லாம் தெரியாம நம்ம அவங்க ஈல்ட் ஆகும். அதாவது இவங்க பண்ற நேரட்டிவ்க்கு நம்ம ஈல்ட் ஆகும். அது வந்து அதுக்குதான் நம்ம இவ்வளவு பேசுறோம்ல, நிறைய பேர் பேசணும்ல, எல்லாமே சுத்தி வளைச்சு அதுதான். ஏன்னா கட்டுக்கதைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு உதாரணம், காமராஜர் ஐயா சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அவரு போகும்போது என்ன நடந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட வந்து அரசியல்வாதிங்க இங்க இருக்காங்க. இப்போ வந்து அதோட உக்கிரமா இருக்காங்க. இன்டர்நெட் இருக்கிறதுனால இன்னொரு கொடூரமா இருக்காங்க. மேலும் மேலும் அண்ணனை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க சொல்றதெல்லாம் நேரட்டிவ்ன்றது நம்பர் தாண்டி நம்ம கிட்ட ஏஐ இருக்கு. இது வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட நிறைய பசங்க வாரியஸா ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட வீடியோ இருக்கு, நல்ல நல்ல அதாவது அண்ணனை பத்தி போடுறது, அதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணானா ஒரு இந்த நேரட்டிவ் எடுத்தான். அந்த நேரட்டிவ் எடுக்கும்போது காயத்ரி ஒரு நிமிஷம். ஆமா, யாரோட சவுண்ட் வருது. காயத்ரி ரகுராம், அதாவது அவன் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கேட்டான். நான் என்ன பண்ணேன், எனக்கு வேலையில இருந்தேன், நான் உனக்கு அப்புறமேட்டு ரிப்ளை பண்றேன்டா அப்படின்ட்டு. அதாவது அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் வீடியோவே எடுத்து போலாம். அது காமனா வந்து இவங்க நேரட்டிவ் ஃபாலோ, அது ஒரு காமன் பர்சன் இருப்பான்ல, அதாவது விஜய் அண்ணன் மேல கோவம், சும்மாவே அவன் ஃபேனாவும் இருக்க மாட்டான், ஏதோ ஒன்று ஒரு காரணமே இல்லாம எதிர்ப்பானுங்கல்ல. அவன் வந்து எங்க கேங்குக்குள்ளேயே அவன் கொஞ்சம் கோளாரா தான் இருப்பான், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளேயே. ஸோ அவன் வந்து என்ன பண்ணான், இந்த மாதிரி அண்ணன் மேலேயே அது மாதிரி சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், அவன் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டானா, அந்த கொஸ்டினுக்கு நான் அப்புறமேட்டு ஆன்சர் பண்றேன்ட்டு ஃப்ரீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்னொன்னுத்துக்கும் அமிச்சேன். ஃப்ரீ பீஸா வந்து எதிர்த்தார் சர்க்கார்ல இப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பிஜேபி அவரும் பிஜேபி மாதிரியே இருக்காரு அப்படின்லாம் சொன்னான். அதுக்குதான் சொன்னேன் எல்லாத்துக்கும். விஜயன் பேசுறீங்களா? பேசுறேன் நண்பா. அவர் சொன்னாரு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க அதை தெரிஞ்சுக்காங்க. அது மாதிரி தெரியும் போது எனக்கும் நிறைய விஜயன் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. அவங்களோட வீடியோ பார்த்தா நிறைய அவர் பேர் தெரிஞ்சவங்களோட விஷயம் எல்லாம் நம்ம தெரிஞ்சா நமக்கும் நிறைய விஷயம் தெரியுது. நானும் அதை ஆன்சர் பண்ணேன். என்னன்றது நமக்கு நிறைய பேர், அதாவது சில பேருக்கு நிறைய பேர் தெரியும், சில பேர் தெரியாது. என்னன்னா ஐடியாலஜி, அதாவது சமத்துவம், அது செக்யுலரிசம் அண்ட் ஆன்டி கரப்ஷன், இது 3 தான் வந்து பிரைமரி ஐடியாலஜி வித் விஷன் ஆஃப் எல்லாருக்கும் எல்லாம். அதாவது எல்லாருமே வந்து அந்த எல்லாரும் ஒண்ணுன்ற அந்த விஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஐடியாலஜி இந்த டாப் ப்ரியாரிட்டி. இந்த 3 சொன்னல, சோசியல் ஜஸ்டிஸ், செக்யுலரிசம், ஆன்டி கரப்ஷன், இதுதான் வந்து நம்ம பிரைமரி, இதுதான் ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் இந்த 5 தலைவருக்குமே நம்ம ஐடியாலஜி தலைவர் இருப்பாங்க. நீங்க டிவிகே வெப்சைட்ல போயிட்டு சும்மா இல்லைன்னா கூகுள்ல போனா கூட டிவிகே ஐடியாலஜின்னு போட்டா அந்த சர்ச் ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதை எடுத்து போட்டீங்கனாலுமே பாயிண்டா ஒரு 5 பாயிண்ட் தலைவர்களை பத்தி போட்டிருக்கோம். மேல அதை பத்தி தொகுப்பு இருக்கும் லைட்டா சின்னதா. அதுவே வந்து நான் அப்படியே எடுத்து அவனுக்கு போட்டேன், நானும் படிச்சு பார்த்தேன், எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது தாண்டி அவனுக்கு ஐடியாலஜி அதுக்கு மேல அவன் கொஸ்டினே கிடையாது. அவ்வளவுதான். இதை வச்சு நம்மள
எவ்வளவு மாசம் ஓட்டினாங்கல்ல, உங்களுக்கு என்ன ஐடியாலஜி, இப்பயும் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஐடியாலஜி, உங்க என்ன ஐடியாலஜி என்ன கிளியரா இல்லைன்றாங்க. ஒரு வாட்டியும் நம்ம எவனா கேட்டானா இதுதான்டா எங்க ஐடியாலஜி, இதை பத்தி தானே நாங்க பேசிட்டு இருக்கோம், ஆன்டி கரப்ஷனு, சோசியல் ஜஸ்டிஸ், செக்குலரிசம். இப்ப வந்து இவன் பிஜேபி போயிரும்னு சொல்லும்போது நான் அண்ணன் சொன்னேன், டேய் அவர் பிளட்ல, நான் குரூப்லயே கூட சொன்னேன் ஒரு ஸ்பேஸ்ல, அண்ணனுக்கு வந்து அண்ணன் கழுத்துல கத்திய வச்சா கூட பிஜேபிக்கு போக மாட்டாரா. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஃபேன் கூட கிடையாது, நான் ஒரு வருஷமா தான் அவரை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அவர் வந்து என்னோட கடைசி ஹோப், என்னோட இல்ல தமிழ்நாட்டுல நிறைய பேரோட கடைசி ஹோப்பு. ஸோ எதை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா, அண்ணனோட ஃபர்ஸ்ட் படம் நேத்து, அதான் ஃபர்ஸ்ட் படத்துல இப்பதான் நேத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், பாதி தான் பார்த்தேன். அதுலயே வந்து அவரு இப்ப நடக்கிற பிரச்சனையா அந்த ஃபர்ஸ்ட் படத்துலயே அவ்வளவு அது எக்ஸாக்டா அதுல போட்டிருக்கு. அதான் நினைச்சேன், ஓ இவர் படத்துலயே இவங்க அப்பா தான் இருந்து டைரக்டர், அதுலயே வந்து அதுல ஆல்மோஸ்ட் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லா நேரேட்டிவ்ல இருந்து எல்லாமே அந்த படத்துலயே இருக்கு. ஓகே, நாளைய தீர்ப்புலயே. அப்ப வந்து இவர் வந்து இவருக்கு தெரியாததே இல்ல, நம்ம தான் வந்து அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட், அவர் சொல்லுவார்ல நம்மளுக்குள்ளேயே வந்து நம்மள அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். அவருக்கு எல்லாமே தெரியும், அவரு வந்து கிளியர் ஹெட், அவர் மேன் ஆஃப் ஆக்ஷன். நான் வந்து ஓவர் எக்ஸாஜரேட் எல்லாம் பண்ணல, எக்ஸாக்ட்லி வந்து நான் இருக்கதான் சொல்றேன். நீங்க அண்ணன் மேல ஒரு துளியும் டவுட் பண்ண வேணாம், யாரும் டவுட் பண்ண மாட்டீங்க, பட் சொல்றேன், இந்த குட்டையை குழப்புவாங்கல்ல, அது பண்றதுக்கு 1000 பேர் வருவான், 2000 பேர் வருவான். ஏன்னா காமராஜரை வீழ்த்தின ஊரு தான் இது. அதே மாதிரி கேப்டனை வீழ்த்தின ஊரு தான், அதே மாதிரி நல்ல கண்ணையாவை வீழ்த்தின ஊரு. ஆனா அண்ணனை வீழ்த்துறதுக்கு இவங்க, அதாவது அப்பனுக்கு அப்பன் இருப்பான்ல, அது மாதிரி வந்தாதான் நம்ம அண்ணன். சரியா, நான் வந்து இது வரைக்கும் யாரையும் அண்ணன்லாம் கூப்பிட்டதே கிடையாது, நான் வந்து மனசார கூப்பிடுறேன். எனக்கு எல்லாரும் எப்படி பையன் நம்ம அண்ணன் கூப்பிடுறாங்களோ, எனக்கு அது மாதிரி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் கூப்பிடுறேன். நம்ம உள்ள ஒருத்தர் அவர் கடைசி ஒப்பு. நீங்க ஈஸியா வந்து விஷயம் தெரியாம விட்டு கொடுத்துறாதீங்க, நீங்க குழப்பிக்காதீங்க. குழப்புறதும் நல்லதுதான், ஒரு தெளிவு கிடைக்கும், அது நல்ல விஷயம் தான். அண்ணனை ஃபர்ஸ்ட் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலுமே வந்து உங்களுக்கே ஆன்சர் கிடைக்கும், நீங்க போய் கேட்கவே தேவையில்ல. எப்படி கோயிலுக்கு போனா நமக்கு வந்து சாமி பேசாது, ஆனா நமக்கே ஒரு விடை கிடைக்கும்ல, ஒரு தெளிவு கிடைக்கும்ல, அது மாதிரி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நல்லா அவர் மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு லீடரா கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. நிறைய லீடர் இருப்பாங்க, ஆனா அவங்களால வெளியில வர முடியாது. 30 வருஷம் பழக்கமான ஒருத்தரையே இப்படி போட்டு இப்படி பண்றாங்கன்னா, அப்போ வந்து ஒரு நல்லவனா இருந்தா, ஆனா ஊருக்கு தெரியாதவனா தான், அவன்லாம் எங்க போவானே தெரியாது. சரியா, இவரை விட்டோம் அப்படின்னா, இவர் தான் அடுத்து சிஎம், அது வேற விஷயம். பட் இவரையும் நம்ம ஈஸியா விட்டு குத்துறோம்னா வேற யாராலையும் வந்து சஸ்டெயின் பண்றது கஷ்டம். ஓகேவா, அதனால நீங்க இவ்வளவு நேரம் பேசணும்ல, முடிஞ்ச வரைக்கும் ஃபயரா இருங்க. ஆல்ரெடி ஃபயரா தான் இருக்கும். தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணுங்க, பொலைட்டா பேசுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இருக்கிற நல்ல நல்ல வீடியோ, அண்ணன் பண்ற அந்த மக்கள் இயக்கத்துல பண்ற வீடியோ, டியூஷன் எடுத்த வீடியோ, சாப்பாடு போடுற வீடியோ, அவங்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண வீடியோ, இப்ப இடத்த வித்த வீடியோ, ஏகப்பட்டது இருக்கு. இடம் வித்திருக்காரு அண்ணன், அது மாதிரி ஆனா வெளியெல்லாம் சொல்ல மாட்டாரு, அவர் வந்து வெளியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அதாவது இந்த நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அதாவது இந்த வாக்கு அரசியல் பண்ற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை வந்து அப்படியே அவங்க சொல்றதான் நம்புறதுக்காக வார்த்தையை வந்து உதிர்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அதை எதிர்பார்க்கிறோம், ஏன்னா அப்படி நம்மள பழக்க வச்சிட்டாங்க, ஒரு 50 வருஷமா பழக்க வச்சிட்டாங்க. எதுனாலும் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாலுமே அந்த அறிக்கையை பார்த்துட்டு, அதாவது அவங்க எப்படி ஒண்ணு ஆக்ஷன்ல இருக்கலாம், பட் வேர்டிங்ல ஒரு அறிக்கையை விட்டா அறிக்கையை விட்டாருப்பா தலைவர் அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. அறிக்கை எப்பயோ விட்டுருப்பாங்க, அதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, அண்ணன் எடுத்திருப்பாங்க. ஓகேவா, நீங்க போயிட்டு ஒன்றும் இல்லை, வக்ஃபு போர்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயோ பண்ணிட்டோம், அது வரும்போதே பண்ணிருக்கோம், கேஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்க சும்மா ஏஐ கிட்டே கேளுங்க, டிவி வாட் டிவி டிட் ஃபார் வக்ஃபு போர்டுன்னா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, கேஸ் வின் ஆயிருக்கு. இவங்களும் ஒன் ஆஃப் த அப்ளிகண்ட். ஓகேவா, நிறைய பேர் ஃபைல் பண்ணதுல இவங்களும் ஒன் ஆஃப் த அப்ளிகண்ட். ஸோ ஒரு முஸ்லீம் நண்பர் நம்ம வந்து எதனா பேசினார்னா அவங்களுக்கு நம்ம இது மாதிரி ஷேர் பண்ணலாம். ஸோ எல்லாமே பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம வந்து அரசியல் வந்து சும்மா பவருக்காக பண்ணல, உண்மையாலுமே வந்து மக்கள் இப்ப எப்படி கக்கனு, காமராஜர், அண்ணா மக்களுக்காக நின்னாங்களோ, அந்த இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு ஆள் வந்திருக்காரு, மக்களுக்காக நிற்கும் போது அவர் உண்மையா தான் இருப்பாரு.